பாரதம் என் உதிரம் தானடி. அனைவருக்கும் நமஸ்தே. நம்முடைய பாரத கலாச்சாரத்தில் குறிப்பாக இந்துக்களிடத்தில் ஆண்டு முழுவதும் பலவேறு விதமான பண்டிகைகள் விழாக்கள் கொண்டாடுறது வழக்கம். இந்த விழாக்கள் எல்லாமே ஏதாவது ஒரு காரணத்தை அடிப்படையாக வைத்திருக்கும். அந்த வகையில் நாம் இப்போ கொண்டாட இருக்கக்கூடிய இந்த சங்கராந்தி அல்லது பொங்கல் பண்டிகை நாம் சொல்லக்கூடியது அதுவுமே ஒரு இயற்கையில் வானவெளியில் ஏற்படக்கூடிய ஒரு மாற்றத்தை அடிப்படையாக கொண்ட ஒரு விழா. அந்த வகையில் கிராந்தி அப்படி சொன்னாக்க புரட்சி மாற்றம்னு அர்த்தம். இப்போ சங்கராந்தின்னு சொன்னால் நல்லதொரு மாற்றம் என்று பொருள். இப்போது இது வரைக்கும் நம்ம தட்சிணாயனத்தில் இருக்கிறோம். இனி பொங்கல் அதாவது தை 1ஆம் தேதிக்கு பிறகு உத்தராயணம் ஆரம்பிக்க இருக்கு. பொதுவாக உத்தராயணம் சொன்னாக்க பகல் நீண்டும் அதிகமான நேரம் வெளிச்சம் கிடைக்கும். அப்போ நீண்ட நேரம் வெளிச்சம் கிடைச்சா வேலை செய்யக்கூடிய நேரம் அதிகமாகும். அதாவது சுருக்கமாக சொல்லப்போனால் நம்பிக்கை அதிகமாகும். ஆகையினால உத்தராயணம்னு சொன்னால் அது ஒரு புண்ணிய காலமாக நம்ம நாட்டில் நினச்சிக்கிட்டு இருந்தாங்க. உதாரணத்துக்கு பீஷ்மர் கூட அம்பு படுக்கையில் இருந்தாலும் கூட அவர் உத்தராயணம் வர வரைக்கும் தன்னுடைய உயிரை பிடிச்சிட்டு இருந்தார். உத்தராயணத்தில் தான் அவர் தன்னுடைய உயிரை திறந்தார். அப்படின்னா உத்தராயணத்துக்கு ஒரு குறிப்பிட்ட ஒரு விசேஷம் இருக்குதுன்னு அர்த்தம். நம்ம ஹிந்து சம்பிரதாயத்தில் ஹிந்துவுடைய பண்பாட்டு வாழ்க்கை முறையில் எல்லா தினங்களுமே சுப தினம்தான். ஆனாலும் கூட இந்த காலகட்டம் கொஞ்சம் விசேஷமாக கருதப்படக்கூடிய காலகட்டம். ரெண்டாவது உழவு அறுவடை முடிந்து உழவர்களுடைக்கு அவர்களுடைய வியாபாரம் ஏதாவது அவர்கள் என்னத்தை அறுவடை செய்தார்களோ அதையெல்லாம் விற்பனை செய்து அவர்களுக்கு ஏதாவது வருவாய் ஈட்டக்கூடிய ஒரு காலம். அந்த வகையிலையும் கூட நம்ம இதை ஒரு நல்லதொரு விஷயமாக எடுத்துக்கொள்ளலாம். ஆகவே இந்த சங்கராந்தி இந்த விழாவானது பாரதத்தினுடைய தென்பகுதியில் நம்ம பொங்கல்னு சொல்கிறோம், சங்கராந்தின்னு சொல்கிறோம். வட பகுதியில் அதே போல் அஸ்ஸாம்லேயும் இதை கொண்டாடக்கூடிய வழக்கம் இருக்குது. அதனால் இந்த சங்கராந்தி என்ற இந்த பண்டிகையானது நம்ம தமிழ்நாட்டில் தமிழர் பண்டிகைன்னு சொல்கிறோம். இது ஒன்றும் இல்லை, சூரியனை மையமாக வச்சு நமக்கெல்லாம் ஆண்டு முழுக்க சூரியன் மூலமாக தான் பயிர்களுடைய வளர்ச்சி இருக்கிறதுனால அதை மையப்படுத்தி நம்ம நாட்டில் இந்த பண்டிகையை வைத்திருக்கிறாங்க. அதனால் சூரியனை உபாசிக்கக்கூடிய சூரியனை வழிபடக்கூடிய இந்த பண்டிகை நம்ம நாடு முழுக்க ஒரே கலாச்சாரம் இருக்கிற காரணத்தினால இங்கே வேறு பெயர்களில் தான் அதை கூப்பிடுறமே ஒழிஞ்சு இந்த பண்டிகையினுடைய அடிப்படை என்பது ஒன்றாகத்தான் இருக்குது. அதனால் இது நாடு முழுக்க நடக்கக்கூடிய ஒரு பண்டிகை. தனுர் ராசிலேருந்து மகர ராசிக்கு மாற இருக்குது. ஆகவே இதுக்கு பேர் மகர சங்கராந்தின்னு பேர். அப்போது இந்த ராசியில் பிரவேசிக்கிறதுனா வானத்தில் இதுவரைக்கும் சூரியன் மையப்பகுதியிலேருந்து தெற்கு நோக்கி பிரயாணம் செஞ்சிட்டு இருந்த சூரியன் இனிமேல் அது மையத்திலிருந்து வடக்கு நோக்கி பிரயாணம் பண்ணோம். அதனால தான் உத்தராயணம் அதுக்கு பேர். அப்போது உத்தராயணம் என்பது ஒரு அதிகமான முன்னாடி நான் குறிப்பிட்ட போல் அதிகமான நீண்ட நேரம் ஒரு வெளிச்சம் கிடைக்கக்கூடிய ஒரு காலகட்டமாக இருக்கிறதுனால மக்கள் இதை பல விதத்தில் இதை ஒரு சிறப்பான ஒரு விஷயமாக நினைக்கக்கூடிய ஒரு ஏற்பாடு இருக்குது. ஆகவே மக்கள் எல்லாருமே நம்ம தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் இதை ஒரு பொங்கல் பண்டிகையாக அன்றைய தினம் ஏற்கனவே அறுவடை செய்து வைத்த புதிய நெல்மணிகளை கொண்டு ஒரு பொங்கல் செய்து இறைவனுக்கு படைத்துட்டு அதுக்கப்புறமா அதை நம்ம பயன்படுத்தக்கூடிய ஒரு சூழ்நிலை. அதுக்கப்புறமா நம்மளுடைய பாரதிய பண்பாட்டின்படி மனிதன் தன்னுடைய உழவுக்கு பயன்படுத்தக்கூடிய பயன்பாடுக்கூடிய வகையில் இருக்கக்கூடிய காளைகள் அதையும் அன்றைய மறுநாள் நம்ம பார்க்குறோம். மாட்டு பொங்கல் என்ற வகையில் அதை சிறப்பாக அதற்கும் மரியாதை செய்து அதற்குள்ள ஜீவன் இருக்குது. அதையும் நம்முடைய பெரியோர்கள் எப்படி அதை கருதினார் என்று சொன்னால் அந்த காளை என்று சொன்னால் அது ஏதோ விலங்கு அந்த வகையில் மட்டும் இல்லாமல் அந்த காளை அந்த உழவர்களுடைய வாழ்க்கையில் எப்படி ஒரு உறுதுணையாக இருக்குது என்பதை நமக்கெல்லாம் தெரியும்.
ஆகவே அதுக்கு நன்றி தெரிவிக்க விதமாக எப்படி நம்ம சூரியனுக்கு நன்றி தெரிவிப்பதற்காக அந்த ஒரு நிகழ்ச்சி நகர்த்துகிறோமோ, அதே போல் இந்த காளைகளுக்கு உழவுக்கு உதவி செய்யக்கூடிய காளைகளை கொண்டாடக்கூடிய வகையில் அன்றைய தினம் அதற்கும் பூஜை நடத்தக்கூடிய ஒரு மரபு நம்ம நாட்டில் இருக்குது. அதை நம்ம மாட்டுப்பொங்கல் நம்ம கொண்டாடுறோம். ஆகவே இந்த பண்டிகைகள் எல்லாமே ஒவ்வொரு அடிப்படையில் ஏதாவது ஒரு விஷயத்தை, வாழ்க்கைக்கு தேவையான ஒரு விஷயத்தை நமக்கு சொல்லி கொண்டிருக்கு. அந்த வகையில் இது நான் முன்னாடி குறிப்பிட்டபடி சங்கராந்தினா நல்லதொரு மாற்றத்தை நோக்கி அப்படின்னு அர்த்தம். அப்போது இனி நல்லதொரு மாற்றம் எங்கே வரணும்? எல்லாருடைய எப்படி நம்ம இயற்கையில் மாற்றங்கள் சொன்னேன். மனிதனுடைய உடலில் ஒவ்வொரு க்ஷண நேரமும் பல செல்கள் உற்பத்தியாகி மாறிக்கிட்டே இருக்குது. சில வருஷங்களில் ஒரு அங்கம் புதுசாக வளரக்கூடிய வாய்ப்பு இருக்குது, தோல் மாறக்கூடிய வாய்ப்பு இருக்குது. அப்படி 12 ஆண்டுகளுக்கு பிறகு ஒரு மனிதனுடைய முழு சரீரமே கூட மாறும்னு சொல்கிறாங்க. அப்படி மாற்றம் என்பது இதில் சொல்லுவாங்க, மாற்றம் என்பதாக மாறாததுன்னு. ஆகவே மாற்றம் இருந்தே தீரும். ஆனால் அந்த மாற்றத்தை நம்ம உணர்ந்து கொண்டு அந்த மாற்றத்துக்கு தகுந்தாற் போல் நம்முடைய வாழ்க்கையை அமைத்து கொண்டால் நம்முடைய வாழ்க்கை என்பது ஒரு மகிழ்ச்சிகரமாகவும் முன்னேறக்கூடிய வகையிலையும் அமையும். அன்றைய தினம் விவசாயத்தில் பண்ணக்கூடியவங்க நமக்கு பெரியவர்கள் கற்பித்திருக்காங்க. இயற்கையில் என்ன மாற்றம் வருதோ அந்த விவசாயி துல்லியமாக கணித்து அதுக்கேற்ப மழைக்காலம்னா என்ன செய்யணும், வெயில் காலம்னா என்ன செய்யணும், அப்படி கால்நடைகளை எப்படி பராமரிக்கணும், அந்த சூழ்நிலைக்கு தக இயற்கைக்கு தக அப்படி அந்த மாற்றம் ஏற்படும் பொழுது தன்னைத்தானே தயார்படுத்தி கொண்டிருந்தாங்க. இயற்கையோட ஒரு இழைந்த ஒரு வாழ்க்கையாகத்தான் நம்முடைய பாரதியத்தில் பெரியவர்கள் நமக்கு கற்றுக் கொடுத்துருக்குறாங்க. ஆகவே இந்த உயர்ந்த வாழ்க்கை நம்ம வாழ்ந்து கொண்டிருந்த போது நம்ம நாடு எல்லாத்திலும் சிறந்திருந்தது. இன்றைக்கு நாம் மேல்நாட்டு கலாச்சாரத்தை நம்பி அதனால் மோகத்தினால் நம்முடைய பெருமையை மறக்க ஆரம்பித்தோமோ, நம்முடைய பெரியவர்கள் நமக்கு சொல்லிக் கொடுத்த அந்த நல்லதொரு முறையில் இயற்கையோடு இசைந்து வாழக்கூடிய வாழ்க்கை முறையிலேருந்து நம்ம விலகி ஒரு சில செயற்கை வாழ்க்கைக்கு பின்னாடி போக ஆரம்பித்தோம். அதனுடைய விளைவு நம்ம நாட்டினுடைய பல்வேறு விதமான கஷ்டங்களை, சவால்களை நாம் சந்தித்து கொண்டிருக்கோம். ஆகவே நீரை சேமிக்கணும், இந்த பூமியை பாதுகாக்கணும். ஏன்னா நம்மளோட இந்த வாழ்க்கை முடிய போகிறதில்ல. அதுக்கு பிறகு எத்தனையோ தலைமுறைகள் இருக்குது. நமக்கு அதிகாரம், நமக்கு என்ன முன்னாடியே ஆரம்பத்தில் நம்முடைய அதில் குறிப்பிட்டபடி எனக்கு என்ன தேவையோ அது அரசாங்கம் இயற்கை நமக்கு கொடுக்குது, கடவுள் கொடுத்துருக்கார். அதையும் மீறி இன்னொருத்தருடைய பங்கையும் சேர்த்து நம்ம எடுக்கக்கூடாது. அந்த வகையில் நம்ம இந்த பூமியை பாதுகாக்கணும், பசுக்களை பாதுகாக்கணும், விவசாயம் தழைத்தோங்கணும், இந்த தொழில்கள் பாதுகாக்கப்படணும். அப்படி இது எல்லா விதத்திலும் ஒருங்கிணைந்த ஒரு முயற்சியாக நம்ம நாடு முன்னேற ஆரம்பிக்கணும். இன்றைக்கி நாம் எல்லாரும் சேர்ந்து முயற்சி பண்ணால் மிக விரைவில் நம்ம ஏற்கனவே ஆசைப்பட்டபடி பெரியவர்களெல்லாம் என்ன சொல்கிறாங்கன்னா, வரக்கூடிய 2047 அதாவது தேசத்தினுடைய 100வது சுதந்திர தினம் வரும்பொழுது நம்ம நாடு மிகப்பெரிய பொருளாதார நாடாக மாறும். உலகத்துக்கு முதல் நாடாக உருவாக உயர்ந்த நிலைக்கு வரக்கூடிய மிக 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 அதிக வாய்ப்புகள் இருக்குதுன்னு குறிப்பிட்டிருக்காங்க. ஆனால் அது வெறும் பேப்பரில் இல்லாமல் அது சாத்தியமாகணும்னு சொன்னால் நம்ம எல்லாருமே இணைந்து இந்த நாட்டினுடைய உயர்வுக்காக நாம் எல்லாம் இணைந்து வேலை செய்யணும். ஆகவே வரக்கூடிய ஆண்டு இறைவன் அருளால் நம்ம எல்லாருக்குமே நாம் நினைக்கக்கூடிய நல்லதொரு மாற்றத்தை நோக்கி இந்த சங்கராந்தி, அப்படி வானத்தில் ஏற்பட்ட அந்த சங்கராந்தி நம்முடைய மனசிலும் நம்முடைய வாழ்க்கையிலும் நம்முடைய பாரத நாட்டினுடைய ஒரு எதிர்காலத்திலையும் நல்லதொரு மாற்றம் வரணும். நான் எல்லாம் வல்ல இறைவனை பிரார்த்தித்து கொண்டு நிறைவு செய்கிறேன். நமஸ்காரம்.